ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நம்ம தர்ஷா குப்தா வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது எப்படி அவங்க வந்துட்டு இந்த சென்னைக்கு வந்தாங்க, சென்னையில் வந்து இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டாக எப்படி மாறினாங்க, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்ற விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கய்யா, என்னையா இப்படி இல்லாமல் ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மனசு அப்படியே சான்ஸ் இல்லைங்க. இது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு அது தோணும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்காக, அப்போ நம்ம கானா ஜெஃப்ரி இருக்காக, தீபக் இருக்காக, அங்கே வந்து நம்ம தர்ஷா குப்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பெங்களூரில் இருந்தாங்களாம். சரி, அங்கே வந்துட்டு முக்கால்வாசி டீச்சர்ஸ்லாம் வந்து தமிழ்லே தான் பேசுவாங்களாம். அவங்க வந்துட்டு போட்டு வர ப்ளவுஸு சூப்பராக இருக்குமா? என்னது ப்ளவுஸ்? ஆமாங்க, ப்ளவுஸ்லாம் சூப்பராக இருக்குமா, டிசைனாக இருக்குமா? அப்போ இவங்க போய் கேட்டாங்க, நீங்கள் எங்கே வந்துட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு. அவங்க சொன்னாங்களே, சென்னை பாண்டி பஜாரில் சூப்பராக ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்னு. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர்லேருந்து ஒரே நாளில் வந்துட்டு இதை கொடுத்துட்டு போயிடணும், ஒரே மணி நேரத்துலேயே ஏதோ சம்திங்காக உடனே கொடுத்துருவாங்களாம். சரி, ஒரே நாள் தச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அங்கேருந்து பாண்டி பஜாருக்கு வந்து தைக்க வந்துட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு, நீங்கள் அழகாக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாதுங்கன்னும் போது இருந்தாலும் இந்தாங்க நம்பர் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து மெசேஜ் பண்ணாங்களாம். அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவர் தான் நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி இவங்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அது தெரியல. சரிங்களா, மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருந்தாங்களா, இவங்க வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி லீவ் வந்துச்சான். குவார்ட்டர்லி லீவ் வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம சும்மா வெட்டியாக தானே இருக்கோம், நம்ம ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு மேகசினை வெளியே இருக்குது. அந்த மேகசின் மூலமாக பார்த்தீங்கன்னா சீரியல் வந்திருக்கு, ஒரு படம் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுதான் மனசு உருகிற மாதிரி. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீச்சர் அந்த வேலையில் வந்து ஒரு மாதத்துக்கு 8000 ரூபா தான், இங்கே ஒரு நாளுக்கு 5000 ரூபா கிடச்சிருக்கு. இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்துட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்காங்க. இவங்களை பற்றி தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு ஜோசியக்கார் வேறு சொல்லியிருக்காரு. அந்த ஜோசியக்கார் பேர் வந்து டாட்டூ ஜோசியக்காரர். அது எப்படின்னா கையை காமிக்கிறாங்க, பார்த்தீங்களா டேட்டூ. ஏன்னா நான் வந்து ப்ளவுஸ் இது பண்ணுறதுனால டேட்டூலாம் வெளியே தெரியக்கூடாதுல்ல, ஸ்கூலில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால் அந்த ப்ளவுஸ் கைக்கு மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் காலில் ஒரு இது போட்டேன். அங்கே வந்து அவங்க என்ன டேட்டூ போடலான்னு கேட்கும்போது அந்த டேட்டூ போடுறவர் என்ன சொன்னாரா, ரேசிங் ஸ்டார், சின்ன ஸ்டார் வந்து பெரிய ஸ்டார் போடுவோம், நீங்கள் வந்து ரேசிங் ஸ்டார் ஆடுவீங்கன்னு. அப்படி தான் நான் ஆனன்றாங்க. என்னையா நீங்களாம் இப்போ கேட்டு கொதிச்சு போயிருப்பீங்க, இது ஒரு கதையா அப்படின்னு. இது ஒரு கதையாக தான் வந்து அவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க சிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு போங்க. சரி, உங்களுக்கு இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.